உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் வில்லியம் ரதர்ஃபோர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1839 ஏப்ரல் 20 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ராக்ஸ்பர்சருடைய ஆன்க்ரமில் இருக்கிற ஆன்க்ரம் கிரைக் ஃபார்மில் தாமஸ் ரதர்ஃபோர்டுக்கும் எலிசபெத் பன்னியன் ரதர்ஃபோர்டுக்கும் கடைசி குழந்தையாக பிறக்கிறார் வில்லியம் ரதர்ஃபோர்ட். இவர் கூட பிறந்தவங்க 6 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபார்மராகவும் லேண்ட் ஓனராகவும், அதாவது விவசாயியாகவும் நில உரிமையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ரதர்ஃபோர்ட் சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1844 ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஆன்க்ரம்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே வில்லியம் ரதர்ஃபோர்ட் பள்ளி பாடங்களை முழு கவனத்தோடு படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு மியூசிக் இசையின் மீது ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது. இதன் காரணமாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளை வாசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு வில்லியம் ரதர்ஃபோர்ட் விருப்பப்பட்டு வந்தாங்க. இதுக்கு வில்லியம் ரதர்ஃபோர்டோடைய அப்பா ஏற்பாடு செஞ்சும் கொடுத்தாங்க. இதுக்கிடையில் 1849 ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ராக்ஸ்பர்சருடைய ஆன்க்ரம்ல இருந்து அதே ராக்ஸ்பர்சரில் இருக்கிற ஜெட்பர்க்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த ஜெட்பர்கில் இருக்கக்கூடிய ஜெட்பர்க் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் வில்லியம் ரதர்ஃபோர்டை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த ஜெட்பர்க் கிராமர் ஸ்கூலில் சேர்ந்து இவர் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் ரதர்ஃபோர்ட் லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் வில்லியம் ரதர்ஃபோர்ட் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற விருப்பம் ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு வில்லியம் ரதர்ஃபோர்ட் முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1856 ஆண்டு இவருடைய 17 வயசில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த ஜெட்பர்க் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க. முடிச்ச பிறகு அதே ஜெட்பர்க் கிராமர் ஸ்கூல்லையே வில்லியம் ரதர்ஃபோர்ட் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த ஜெட்பர்க் கிராமர் ஸ்கூலில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படித்து 1857 ஆண்டு இவருடைய 18 வயதில் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அதாவது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த 1 இயர் கோர்ஸை வில்லியம் ரதர்ஃபோர்ட் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வில்லியம் ரதர்ஃபோர்ட் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை ஸ்காட்லாண்டோடைய ராக்ஸ்பர்சரில் இருக்கிற ஜெட்பர்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வில்லியம் ரதர்ஃபோர்டை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சேர்ந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் ஆரம்பத்தில் நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸை அட்டன் பண்ணி வந்தாங்க. அதாவது நிறைய மருத்துவ விரிவுரைகளை இவர் அட்டன் பண்ணாங்க. மேலும் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸஸையும் இவர் எடுத்து படித்தாங்க. இறுதியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி, MD டிகிரி அதை எடுத்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி இவர் படிக்கும்போது மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டமாக அனாட்டமி, உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற பாடங்களை வில்லியம் ரதர்ஃபோர்ட் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஃபிசியாலஜி அண்டு பெத்தாலஜி, அதாவது உடலியல் மற்றும் நோயியல், இந்த 2 பாடங்களில் வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. அதாவது ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது, அதே மாதிரி கல்லீரலிருந்து எப்படி பித்த நீர் வெளிவந்து அது பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டு நம்ம கொழுப்பு உட்கொள்ளும் போது அது எப்படி ஜீரணிக்குது. ஸோ இது மாதிரியான உடல் உறுப்புகளினுடைய உடலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செயல்பாடு
செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. இதே சமயம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அது குறித்துலாம் படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அந்த 2 பாடத்தில் தான் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க வில்லியம் ரதர்ஃபோர்ட். இறுதியாக 1863ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை முடிக்கிறாங்க. முடிக்கும்போது வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு கோல்டு மெடல் ஆனது வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் மருத்துவ கல்வியின் போது சிறந்த மாணவனாக இருந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1863ஆம் ஆண்டு இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் இவர் முடித்த உடனடியாக எடன்பர்க்லே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பர்க், இது RIE அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும், இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். மேலும் இது எடன்பர்க் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது அந்த வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து டேனியல் ரதர்ஃபோர்ட் ஹால்டேன் அப்படின்ற ஒரு மருத்துவர் கீழே ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த டேனியல் ரதர்ஃபோர்ட் ஹால்டேனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் கீழே இவர் வந்து ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரியை முடித்த உடனடியாக இவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் ரதர்ஃபோர்ட் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் ரதர்ஃபோர்ட் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் வில்லியம் ரதர்ஃபோர்ட் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பர்க் அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் டேனியல் ரதர்ஃபோர்ட் ஹால்டேன் அப்படின்ற மருத்துவர் கீழே ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அவருக்கு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவே இவர் ஜாயின் பண்ணாங்க. இந்த ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அப்படின்ற அறுவை சிகிச்சை நிபுணருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த 2 நபர்களுக்கு கீழே, குறிப்பாக டேனியல் ரதர்ஃபோர்ட் ஹால்டேனுக்கு கீழே வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து மருத்துவத்தை பயிற்சி பெற்றாங்க. அதே சமயம் ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு கீழே அறுவை சிகிச்சையை பயிற்சி பெற்றாங்க. எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுறது, ஸோ அதில் பயிற்சி பெற்றாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமியாக பணிபுரிஞ்சாங்க. சர் ஜான் ஸ்ட்ரதர்ஸ் அப்படின்ற ஒரு அனாட்டமிஸ்ட், உடற்கூறியல் நிபுணர், அவருக்கு கீழே இந்த பொறுப்பில் இருந்தாங்க. அதாவது இந்த அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு அதே உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயம் எப்படி இருக்குது, அந்த இதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்குது, அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, ஸோ இது மாதிரி அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. இது மாதிரி ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது உடற்கூறியல். ஸோ அந்த அனாட்டமியை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டராக வில்லியம் ரதர்ஃபோர்ட் இருந்தாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா, இப்போ உடற்கூறியல் நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. குறிப்பாக விலங்குகள் பயன்படுத்தி, அதே மாதிரி மனித சடலங்கள் பயன்படுத்தி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக உடல் உறுப்புகள் வெளியெடுத்து அது நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் கிடையாது, அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமி. ஸோ உதவி விளக்க உரையாளராக இவர் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இருந்தாங்க. இந்த நிலையில தான் வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி, பரிசோதனை உடலியல், இதில் ஆர்வம் ஏற்பட்டது. இதை மேற்கொண்டு படிக்கிறதுக்காக 1864ஆம் ஆண்டு இவருடைய ஹவுஸ் ஃபிசிஷியன், ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற, அதாவது மருத்துவத்தையும் அறுவை சிகிச்சை, அந்த 2 மெடிக்கல் ட்ரைனிங்கும் இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பர்க்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதே சமயம் அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பர்க்ல இருந்து விலகுறாங்க. விலகி இந்த 1864ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பர்க்ல இருந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் போகிறாங்க. அதுக்கப்புறமா அதே ஜெர்மனியில் இருக்கிற ட்ரெஸ்டனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதே ஜெர்மனியில் இருக்கிற லைப்சிக் போகிறாங்க. இது மாதிரி போகிறாங்க. அப்போ அங்கே வந்து ஹெர்மன் வான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி வந்து கற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி, இந்த நுண்ணோக்கியல், அதை வந்து அவர்கிட்ட இருந்து படித்தாங்க. அதுக்கப்புறமா எமெல் டூபுவா ரேமண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு உடலியல் நிபுணர், அவருக்கு கீழே இவர் வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜியை, அதாவது இந்த மின் உடலியல், அதை வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பயின்று வந்தாங்க. அதேமாதிரி கார்ல் லுட்விக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர், அவருக்கு கீழேயும் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜியில் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜெர்மனியில் இருக்கிற லைப்சிக்ல இருந்து செக்கியா
செக்கியாவில் இருக்கிற பிராகுக்கு இவர் போகிறாங்க. அடுத்து அந்த செக்கியாவில் இருக்கிற பிராகில் இருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போய் அடுத்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னால இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போகிறாங்க. இது மாதிரி முழுக்க முழுக்க வில்லியம் ரதர்ஃபோர்ட் 1865 வரைக்கும் ஓராண்டு 1864 to 1865 வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கீழே வில்லியம் ரதர்ஃபோர்ட் ஆராய்ச்சியை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்க ஆராய்ச்சி கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோஃபிசியாலஜி மின் உடலியல், எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி பரிசோதனை உடலியல், அதே மாதிரி மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் இதெல்லாமே கூட இவர் வந்து கற்றுக்கிட்டாங்க. இறுதியாக 1865ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா எடன்பராவில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே அப்போது ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக ஜான் ஹியூஸ் பென்னட் அப்படின்ற ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. இவர் ஒரு மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணரும் கூட. அந்த ஜான் ஹியூஸ் பென்னட் அவர் தான் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியர். ஸோ அவரு கீழே ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளராக 1865ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் குட்சர் அப்படின்னு ஒரு அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் நிபுணர் அவரும் ஜெர்மனி போய் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி பற்றி கற்றுக்கிட்டு வராங்க. அடுத்து அதை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அமல்படுத்த சொல்லி ஜான் குட்சர் வந்து வலியுறுத்தவும் செய்கிறாங்க. இந்த ஜான் குட்சருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான நபர் டக்ளஸ் ஆர்கைல் ராபர்ட்சன் அப்படின்னு ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட், ஒரு கண் மருத்துவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த டக்ளஸ் ஆர்கைல் ராபர்ட்சன் அவர் கூட இணைஞ்சு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி இந்த பரிசோதனை உடலியல் இதை கற்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு கோர்ஸை வந்து டக்ளஸ் ஆர்கைல் ராபர்ட்சனும் வில்லியம் ரதர்ஃபோர்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் உருவாக்குறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜியை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. ஸோ அதையும் அந்த அப்பராட்டஸ் எல்லாம் எப்படி அந்த கருவிகளை வந்து பயன்படுத்துறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டக்ளஸ் ஆர்கைல் ராபர்ட்சனும் இந்த வில்லியம் ரதர்ஃபோர்ட் 2 பேரும் கற்பித்து வந்தாங்க. இது வந்து ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த மெடிக்கல் அப்பராட்டஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கற்பிக்கக்கூடிய முதல் பேராசிரியர்களாக வில்லியம் ரதர்ஃபோர்டும் அந்த ஒரு நபர் அந்த டக்ளஸ் ஆர்கைல் ராபர்ட்சன், ஸோ அந்த 2 கற்பிப்பாளர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து குறிப்பாக இந்த ஹெர்மன் வான் ஹெல்மோன்ஸ் ஜெர்மனியை சேர்ந்தவர், அதே மாதிரி எமில் டூப்வா ரேமண்ட், அதுக்கப்புறமா கார்ல் லுட்விக், ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதே மாதிரி அப்பராட்டஸ் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வில்லியம் ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாங்க. உதாரணமாக மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி அதை எப்படி வந்து ஸ்டடிக்கு ஆய்வுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பித்தாங்க. குறிப்பாக இந்த நுண்ணோக்கியானது இந்த ஃபிசியாலஜி அண்டு பெத்தாலஜி உடலியல் மற்றும் நோயியல் இந்த 2 பாடங்கள் படிக்கிறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வில்லியம் ரதர்ஃபோர்ட் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் கற்பித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1869ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு முக்கிய ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. அது குறிப்பாக அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவர் எடுத்துக்கிட்டு அந்த 30 மனநலம் பாதிக்கப்பட்டவங்களினுடைய தோற்றம் குறித்து இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதன் முடிவை 1869ஆம் ஆண்டு on morbid appearances met within the brains of 30 insane persons அப்படின்ற அந்த டைட்டில் 1869ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது on morbid appearances met within the brains of 30 insane persons அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1869ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வில்லியம் ரதர்ஃபோர்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு இவருடைய பேராசிரியர் இருக்கக்கூடிய அந்த ஜான் ஹியூஸ் பென்னட் அவர் தான் வந்து ப்ரொபோசராக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1869ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெற்றுறாங்க. மேலும் இதே 1869ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து influence of Becker's upon the vascular system, அதாவது influence of Becker's upon the vascular system அப்படின்னு இன்னொரு ரிசர்ச் ஒர்க்கு இதை 1869ஆம் ஆண்டே வில்லியம் ரதர்ஃபோர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1869ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன் KCL அவங்க தரப்பிலிருந்து வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அதாவது உடலியல் உதவி பேராசிரியர் அப்படின்ற
அந்த ஒரு பதவியானது கிடைக்குது. இதனால் ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய அப்போதைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியான ஜான் ஹியூஸ் பென்னட் அவருடைய அசிஸ்டண்ட் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து விலகுறாங்க. விலகி இந்த 1869ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் போயிடுறாங்க. அங்கே போய் லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் உதவி பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாவே அதாவது உடலியல் பேராசிரியராகவே இவர் வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வையும் பெறாங்க. இதுக்கிடையில் தான் இந்த 1869ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து இன்ட்ரோடக்டரி லெக்சர் டு தி கோர்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி இன் கிங்ஸ் காலேஜ் லண்டன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு இன்ட்ரோடக்டரி லெக்சர் ஒரு அறிமுக விரிவுரையை இவர் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து ரிசர்ச் பேப்பராகவும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1871ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அங்கேயுமே ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பு கிடைக்கிது. ஸோ இதை வந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1871ஆம் ஆண்டு அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கு இதை வில்லியம் ரதர்ஃபோர்ட் 1871ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகள் வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த பித்தநீர் குறித்து பைல் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது கல்லீரல்ல இருந்து பித்தநீர் வெளியிடப்படும். அந்த பித்தநீரானது கால்ஸ்டோன் அப்படின்ற அந்த பையில் கல் ஏற்படக்கூடிய அந்த பித்தப்பை. ஸோ அங்கே வந்து இந்த பித்த நீரானது சேகரிக்கப்படும். எப்போ நம்ம வந்து கொழுப்பு அதிகமாக உட்கொள்கிறோமோ அப்போ அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்காக ஜீரணிக்கிறதுக்காக இந்த பித்த நீரானது பயன்படும். ஸோ இந்த பைல் செக்ரீஷன் குறித்து இது எப்படி சுரக்குது இது குறித்த ஆராய்ச்சியில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. மேலும் நிறைய விஷயங்களையும் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. குறிப்பாக ஃப்ரீசிங் மைக்ரோடோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அப்பராட்டஸ் ஒரு கருவி அதை வந்து ஆராய்ச்சிக்காக வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1874ஆம் ஆண்டு இந்த ஜான் ஹியூஸ் பென்னட் அப்படின்ற ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அட் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அவர் வந்து அவருடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக ரிட்டையர் ஆகுறாங்க. அவருடைய உடல்நிலை காரணமாக ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியானது வில்லியம் ரதர்ஃபோர்டுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே மறுபடியும் வில்லியம் ரதர்ஃபோர்ட் போய் அங்கே இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியராக வில்லியம் ரதர்ஃபோர்ட் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமி அதாவது உடலியல் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் பேராசிரியராகவும் இவர் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஏன்னா 1871ஆம் ஆண்டு இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இது வந்து ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஃபுல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்டர் ஃபுல்லர் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் அந்த மிஸ்டர் ஃபுல்லருடைய பேரில் ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு இந்த கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்ற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பில் தான் ராயல் இன்ஸ்டிடியூஷனில் 1871ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ 1874 யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக ஜான் ஹியூஸ் பென்னட்டுக்கு பிறகு இவர் நியமிக்கப்பட்டனால அந்த பொறுப்பை பெருசாக வந்து இவரால் செய்ய முடியல. இதுக்கிடையில் இந்த 1874ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து த ப்ரெசன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி லெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை விரிவுரையாக கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ட்டு இந்த ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் 1875 இந்த காலகட்டத்தில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டனுடைய ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிவிட்டு முழுமையாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியராக மட்டும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1875ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராக வில்லியம் ரதர்ஃபோர்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வில்லியம் ஹார்வி இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டியானது எடன்பராவில் நிறுவப்பட்டது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற மெடிக்கல் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராக தான் 1875ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க.
இது வில்லியம் ரதர்ஃபோர்டு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே 1875ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டு வந்து அவுட்லைன்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹிஸ்டாலஜி அப்படின்னா திசுக்களினுடைய நுண்ணுயிர் குறித்து படிக்கிறது, அதான் மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்டடி ஆஃப் டிசீவ்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து வில்லியம் ரதர்ஃபோர்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி அவுட்லைன்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி அப்படின்னு ஒரு ஒர்க்கை 1875ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டு வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன், அந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பை பப்ளிஷ் பண்ணாங்க. இதே 1875ஆம் ஆண்டு தான் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல், அதனுடைய ஒரு கோ எடிட்டராக வில்லியம் ரதர்ஃபோர்டு வந்து 1875லிருந்து 1876 வரைக்கும் நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ்லையும் அதே மாதிரி அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்லையும் இருக்குது. ஸோ அந்த ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டமியோடைய கோ எடிட்டராக 1875 டு 1876 வரைக்கும் வில்லியம் ரதர்ஃபோர்டு இருந்தாங்க. மேலும் இதே 1876ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே எழுதி பப்ளிஷ் பண்ண அவுட்லைன்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பையும் இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதைத் தொடர்ந்து 1878ஆம் ஆண்டு எடன்பிராலே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராகவும் வில்லியம் ரதர்ஃபோர்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் வில்லியம் ரதர்ஃபோர்டு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. மேலும் இதே 1878ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டு வந்து ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி, இது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்லையும் அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ்லையும் கூட இருக்குது. ஸோ அந்த ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜியோடைய ஒரு கோ எடிட்டராக வில்லியம் ரதர்ஃபோர்டு இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் பித்தநீர் அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி 1880ஆம் ஆண்டு an experimental research on the physiological actions of drugs on the secretion of bile அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் இது 1880ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே 1880ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாட புத்தகம், இது வந்து மருத்துவ மாணவர்களுக்கு உடலியல் படிக்கிறதுக்குண்டான ஒரு பாடநூல், ஒரு பாட புத்தகம், இதை வில்லியம் ரதர்ஃபோர்டு எழுதி 1880ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1881ஆம் ஆண்டு சதர்லாண்ட் சிம்ப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் ஒரு உடலியல் நிபுணரும் கூட, அவர் வந்து லேபரட்டரி அசிஸ்டண்ட்டாக வில்லியம் ரதர்ஃபோர்டு கீழே பணிபுரிய வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஆர்தர் கோனன் டோயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அண்டு ஃபிசிஷியன், அவரும் வில்லியம் ரதர்ஃபோர்டு கீழே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த ஆர்தர் கோனன் டோயல் அப்படின்னு தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த கேரக்டரை உருவாக்கின முதல் நபர். ஸோ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டரான ப்ரொஃபஸர் சேலஞ்சர் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதை வந்து வில்லியம் ரதர்ஃபோர்டை வந்து மையமாக கொண்டு தான் அந்த ஆர்தர் கோனன் டோயல் அப்படின்றவர் உருவாக்கியிருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே ஃபேமஸ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர் கூட இவர் வில்லியம் ரதர்ஃபோர்டோடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து வில்லியம் ரதர்ஃபோர்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது இது வந்து எடன்பிராவில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை வில்லியம் ரதர்ஃபோர்டு பெறாங்க. மேலும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் வில்லியம் ரதர்ஃபோர்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1869ஆம் ஆண்டு எடன்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ஃபெல்லோவாக வில்லியம் ரதர்ஃபோர்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் வில்லியம் ரதர்ஃபோர்டு பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா சென்ஸ் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது கேட்கும் திறன், சுவைக்கும் திறன், இது மாதிரி அந்த திறன்கள் குறித்து வில்லியம் ரதர்ஃபோர்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக வந்து கேட்கும் திறன் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி முடிவை 1886ஆம் ஆண்டு த சென்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்ற அந்த டைட்டிலில் வில்லியம் ரதர்ஃபோர்டு ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டு வில்லியம் ரதர்ஃபோர்டு கூடுதலாக சிலபஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி உடலியலுக்குண்டான இன்னொரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து அதே 1887ஆம் ஆண்டு ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ்டாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ரதர்ஃபோர்டு இன்னும் எக்கச்சக்கமான மெடிக்கல் அப்பராட்டஸை கண்டுபிடிச்சி வந்தாங்க. இதை தொடர்ந்து 1890 அக்டோபர் 14 இந்த காலகட்டத்தில் ஆன் தி கண்டிஷன்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆன்டிசிமெண்டர் ஆஃப் தி ஃபிசியலாஜிக்கல் ஐடியல் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கு, இது 1890 அக்டோபர் 14 அன்னைக்கு வில்லியம் ரதர்ஃபோர்டு பப்ளிஷ் பண்ணாங்க.
பண்ணாங்க. மேலும் இதே 1890 நவம்பர் 7 அன்னைக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து த டெர்சென்டனரி ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு லெக்சர் விரிவுரை, இதை வந்து ஸ்காட்டிஷ் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டிக்கு இவர் வந்து அந்த விரிவுரை கொடுத்துட்டு 1891ஆம் ஆண்டு அந்த விரிவுரையை ஒரு ஒர்க்காகவே எழுதி இவர் வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா அந்த த டெர்சென்டனரி ஆஃப் தி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1894 அக்டோபர் 9 இந்த காலகட்டத்தில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து மேலும் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரோடக்டரி லெக்சர், ஒரு விரிவுரை வந்து அறிமுக விரிவுரை வந்து வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதையும் இந்த 1894 அக்டோபர் 9 அன்னைக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து ஆன் தி மெத்தட் ஆஃப் ஸ்டடியிங் a natural science as a method of on a method of studying as such as physiology அப்படின்ற ஒரு டைட்டில். இது 1894 அக்டோபர் 9 அன்னைக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், on a method of studying a natural science such as physiology அப்படின்ற அந்த டைட்டில். ஸோ அதை வந்து நான் டிஸ்பிளேவே பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து 1894 அக்டோபர் 9 அன்னைக்கு வில்லியம் ரதர்ஃபோர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து அந்த யுனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி, அந்த பரிசோதனை உடலியல் அந்த கோர்ஸை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணாங்க. இதனாலேயே வில்லியம் ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு மிக முக்கிய உடலியல் நிபுணராக யுனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் பொறுத்த வரைக்கும் கருதப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக வில்லியம் ரதர்ஃபோர்டுடைய உடல்நிலை படிப்படியாக மோசமடைய தொடங்கியிருந்தது. இறுதியாக அந்த ஸ்காட்லாண்டுடைய எடின்பர்கில் இருக்கிற 14 டக்ளஸ் கிரசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே 1899ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 அன்னைக்கு இவருடைய 59 வயதில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1899 பிப்ரவரி 21 அன்னைக்கு இவருடைய 59 வயதில் வில்லியம் ரதர்ஃபோர்ட் இறந்து போயிடுறாங்க. இவர் வந்து யாரையுமே திருமணம் பண்ணிக்கல. இதன் காரணமாக வில்லியம் ரதர்ஃபோர்ட் இறந்த பிறகு இவர் பிறந்த அந்த ஸ்காட்லாண்டுடைய ராக்ஸ்பெசரில் இருக்கிற ஆன்க்ரம், அங்கே இருக்கக்கூடிய ஆன்க்ரம் பாரிஷ் சர்ச்யார்டு, அங்கே வந்து இவருடைய பேரண்ட்ஸ் புதைக்கப்பட்டிருந்தாங்க, இவருடைய பெற்றோர்கள். ஸோ அங்கேயே வில்லியம் ரதர்ஃபோர்டும் புதைக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில் வில்லியம் ரதர்ஃபோர்டை கௌரவப்படுத்துறதுக்காக ஜான் ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ராயல் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸோடைய ஒரு மெம்பர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பஸ்ட்டை வந்து மார்பிள் பஸ்ட், அதாவது ஒரு பளிங்கு கல்லினால் ஆன மார்பளவு சிலை, அது வந்து வில்லியம் ரதர்ஃபோர்டை மையமாக வச்சு ஒரு சித்தரிக்கிறாங்க. ஸோ அந்த மார்பிள் பஸ்ட் வந்து 1899 ஜூலை 8 அன்னைக்கு, இவர் இறந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்குடைய ஃபிசியாலஜிக்கல் ரூமில் சர் வில்லியம் மியூர் அப்படின்ற அப்போதைய பிரின்சிபல் மூலமாக அது வந்து திறந்து வைக்கப்பட்டது, அன்வெயில் பண்ணப்பட்டது. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியோடைய ஃபிசியாலஜிக்கல் ரூமில் வில்லியம் ரதர்ஃபோர்டோடைய அந்த சிலையானது, மார்பளவு சிலை, பளிங்கு சிலையானது இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்கில் எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசியாலஜி டெவலப் பண்ணது, மேலும் ஃபிசியாலஜி, மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி, அதுக்கப்புறமா அது குறித்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல பங்களிப்புகளை வில்லியம் ரதர்ஃபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ரதர்ஃபோர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.